இந்த மாதிரி பழுதாக்கி குப்பையில போடப்பட்ட இலவச டேபிள் ஃபேனை நாமளே அதை சரி பண்ணி இந்த மாதிரி எப்படி புதுசு மாதிரி மாத்துறதுன்னு பாத்துறலாம். இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா 2011-12 காலகட்டத்துல இலவசமா கொடுக்கப்பட்ட ஃபேன். கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபேன். சிலர் நினைக்கலாம் இதுல உள்ள பாகங்கள்லாம் தொட்டாலே இத்து போய் உடையுது, அதே மாதிரி இதுல உள்ள காத்தாடி கூட எடைக்கு கூட போட முடியாத அளவுக்கு பொடி பொடியா பியுதுன்னு நினைக்கலாம். ஆனா இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா எடைக்கு போடுற கடையில இந்த மாதிரி ஃபேன் கடந்தா கூட அதை வாங்கி சரி பண்ணி நீங்களே புதுசாக்கிடுவீங்க. பொதுவா எந்த ஃபேனா இருந்தாலும் மோட்டர் தான் ரொம்ப முக்கியம். அதனால மோட்டர் நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மோட்டர் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஃபேன்ல உள்ள பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபேன்ல உள்ள பட்டன் இத்து போய் இருக்கிறதுனால இதை ஆன் பண்ணிட்டு செக் பண்றது தான் நல்லது. இப்ப சுவிட்சை போட்டு ஓடுதான்னு செக் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்ல வச்சுமே மெதுவா தான் சுத்துது. ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, மோட்டர் நல்லா தான் இருக்கு. ஒருவேளை மோட்டர் சுத்தாம இருந்துச்சுன்னா ஒயர் எதுவும் கட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்ததா காயில் எதுவும் போயிருந்ததுன்னா காயில மாத்தணும். நமக்கு மோட்டர் நல்லா இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் பண்ணி மோட்டர் ஸ்பீடா சுத்த வச்சிடலாம். இப்ப இந்த மோட்டர் கலட்டதுக்கு முன்னாடி ஃபேனோட பிளக்க உருவிடலாம். அடுத்தது அந்த மோட்டர் சுற்றிலும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பாகங்கள் இருந்துச்சுன்னா அதை கலட்டிடலாம். இப்ப மோட்டரோட முன்பகுதியில பாத்தீங்கன்னா இத்து போன பிளாஸ்டிக் ஒன்னு இருக்கு. இந்த ஸ்க்ரூவை கலட்டி அதை கலட்டிடலாம். அடுத்தது அந்த மோட்டர் இந்த மாதிரி மேல் நோக்கி இழுத்து தனியா எடுத்துடலாம். அடுத்தது அந்த பகுதியில ஒரு உடைஞ்ச பிளாஸ்டிக் பாகம் இருக்கு, அதையும் தனியா எடுத்துடலாம். இப்ப இந்த சுத்தக்கூடிய சாஃப்ட் பகுதியை கலட்டி கிளீன் பண்ணி எண்ணெய் ஊற்றணும். இதை கலட்டி கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு இந்த மோட்டரோட பின்பக்கம் 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை கலட்டிடலாம். ஸ்க்ரூவை கலட்டினதும் முன்பகுதியை வெளியே எடுத்துடலாம். இப்ப உள்ள பார்க்கும்போது முழுவதும் ஒரே குப்பையா தான் ஒட்டி இருக்கு. முதல்ல அந்த குப்பைகளை கிளீன் பண்ணிடலாம். அடுத்ததா காயிலுக்கு உட்புறமும் வெளிப்புறமா இருக்க குப்பைகளை ஒரு பிரஷால கிளீன் பண்ணிடலாம். அடுத்ததா காயில கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி புஷ் இருக்க அடிப்பகுதியை கிளீன் பண்ணிடலாம். அடுத்ததா இதோட அடியில பாத்தீங்கன்னா புஷ் இருக்கிறத பார்க்க முடியும், அதுல எண்ணெயை ஊற்றிடலாம். அதே மாதிரி மேல் பகுதியில் இருக்க சாஃப்ட்ல எண்ணெயை ஊற்றிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் இருக்க சாஃப்டும் தேயில, அதே மாதிரி கீழ் பகுதியில் இருக்க சாஃப்டும் தேயில. புஷ் தேயிலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி ஆட்டி பார்க்கும்போது ரொம்ப ஆடாம இருந்துச்சுன்னா புஷ் தேயிலன்னு அர்த்தம். அடுத்ததா கீழ் பகுதியில் இருக்க புஷ்லயும் எண்ணெய் ஊற்றிடலாம். அதே மாதிரி இந்த சாஃப்ட் இருக்க பகுதியில கொஞ்சமா கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம். இனி பழையபடி இதை கலட்டின மாதிரியே மாட்டிடலாம். அடுத்ததா இது கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனால இதே அளவுல புது கெப்பாசிட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம், அதை இதுல மாட்டிடலாம். பழைய கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா கீழ இருந்து 2வது லைன்லயும் 3வது லைன்லயும் மாட்டிருக்கு. இப்போ அதை ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி கலட்டிடலாம். இப்போ இந்த புது கெப்பாசிட்டரை பழைய கெப்பாசிட்டர் கலட்டின இடத்துல அப்படியே மாட்டிடலாம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மோட்டரும் இந்த வளையும் தான் நல்லா இருக்கு, மற்ற எல்லாம் புதுசு வாங்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மோட்டரையும் இந்த ஸ்டாண்டையும் ஒரு பையில போட்டு ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர், உதிரி பாகங்கள் கிடைக்கக்கூடிய கடைக்கு போனீங்கன்னா அவங்களே என்னென்ன தேவைன்னு தந்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில் உள்ள டவுன் சைட்ல கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த மோட்டரோட மாடலை காட்டி பழைய ஸ்டாண்ட் மாதிரியே புது ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்தது அந்த மோட்டருக்கு பின்னாடி மாட்டக்கூடிய இந்த கவர் ஒன்னும், அடுத்ததா மோட்டருக்கு முன்பக்கமா மாட்டக்கூடிய கவர் ஒன்னும், அடுத்தது அந்த வலையில மாட்டக்கூடிய அந்த லாக் ஒன்னும், அடுத்ததா முன்பக்கமா மாட்டக்கூடிய அந்த காத்தாடி ஒன்னும், இந்த காத்தாடியை லாக் பண்ணக்கூடிய லாக் ஒன்னும் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் இந்த புது ஸ்டாண்ட்ல மாட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து வர அந்த ஒயரை இந்த மோட்டர்ல மாட்டணும். இப்ப எதுவும் தெரியாதவங்க கூட இந்த ஒயரை ரொம்ப ஈஸியாவே மாட்டிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பழைய ஸ்டாண்டோட பின்பகுதியையும் புது ஸ்டாண்டோட பின்பகுதியையும் கலட்டிடணும். இதை கலட்டுறதுக்கு அடியில ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க, அதை கலட்டிடலாம். அடுத்ததா பழைய ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க, அதை கலட்டி இந்த மாதிரி இழுத்தாலே வந்துரும். இப்போ பழைய ஸ்டாண்டோட முன்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3வது பட்டன் இருக்கும். அந்த 3வது பட்டனுக்கு நேரா பின்புறமா என்ன கலர் ஒயர் மாட்டிருக்குன்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் ஒயர் மாட்டிருக்கு. இந்த சிவப்பு ஒயர் பாத்தீங்கன்னா இது வழியே போய் இந்த பகுதி வழியே வெளியே வந்து அந்த சிவப்பு ஒயர் இதுல மாட்டிருக்கத பார்க்கலாம். இந்த சிவப்பு ஒயர் பாத்தீங்கன்னா கீழ இருந்து முதல் லைன்ல மாட்டிருக்கு. இப்போ அந்த சிவப்பு ஒயரை கலட்டிடலாம். அதே மாதிரி புது ஸ்டாண்டோட முன்பகுதியில 3ஆம் நம்பர் பட்டன் இருக்கும். அந்த 3ஆம் நம்பர் பட்டனுக்கு நேரா பின்புறமா என்ன கலர் ஒயர் மாட்டிருக்குன்னு பார்க்கணும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் ஒயர் மாட்டிருக்கு. இந்த சிவப்பு ஒயர் பாத்தீங்கன்னா இது வழியே போய் இந்த பகுதி வழியே வெளியே வந்திருக்கத பார்க்கலாம். இப்ப இந்த சிவப்பு ஒயரை ஏற்கனவே 3ஆம் நம்பர் பழைய ஒயர் கலட்டின இடத்துல மாட்டிடலாம். அடுத்ததா பழைய ஸ்டாண்டோட 2ஆம் நம்பர் பட்டனுக்கு நேரா பின்புறமா பச்சை கலர் ஒயர் மாட்டிருக்கு. அந்த பச்சை கலர் ஒயர் பாத்தீங்கன்னா மேல இருந்து 2வது லைன்ல மாட்டிருக்கு, அதையும் கலட்டிடலாம். அடுத்ததா புது ஸ்டாண்டோட 2ஆம் நம்பர் பட்டனுக்கு நேரா பின்புறமா ப்ளூ கலர் ஒயர் மாட்டிருக்கு. அந்த ப்ளூ கலர் ஒயரை ஏற்கனவே 2ஆம் நம்பர் பழைய ஒயர் கலட்டின இடத்துல மாட்டிடலாம்.
அடுத்ததா பழைய ஸ்டாண்டோட 1ஆம் நம்பர் பட்டனுக்கு நேரா பின்புறமா கருப்பு ஒயர் வருது. அந்த கருப்பு ஒயர் பாத்தீங்கன்னா மேல இருந்து முதல் லைன்ல மாட்டிருக்கு, அதை கலட்டிடலாம். இப்போ அதே மாதிரி புது ஸ்டாண்டோட 1ஆம் நம்பர் பட்டனுக்கு நேரா பின்புறமா வெள்ளை கலர் ஒயர் மாட்டிருக்கு. இப்போ அந்த ஒயர் எடுத்து 1ஆம் நம்பர் பழைய ஒயர் கலட்டின இடத்துல மாட்டிடலாம். கடைசியா பழைய ஸ்டாண்டோட பின்புறமா ஃபேஸ் நியூட்ரல் இந்த மாதிரி 2 ஒயர் போகும். அதுல ஒரு ஒயர் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல டைரக்டா இது வழியே போய் இந்த பகுதி வழியே வந்து கீழ இருந்து 2வது லைன்ல மாட்டிருக்கு. அதையே இப்ப கலட்டிடலாம். அதே மாதிரி புது ஸ்டாண்ட்ல இன்புட்டா ஃபேஸ் நியூட்ரல் இந்த மாதிரி 2 ஒயர் போகும். அதுல ஒரு ஒயர் கருப்பு கலர்ல உள்பக்கமா போறத பார்க்க முடியுது. அந்த கருப்பு கலர் ஒயரை கடைசியா கலட்டின கீழ இருந்து 2வது லைன்ல மாட்டிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒயரிங் வேலை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிட்டு அடுத்ததா புது ஸ்டாண்டோட கீழ் கவரை ஸ்க்ரூ போட்டு மாட்டிடலாம். அடுத்ததா அந்த மோட்டரோட சுத்தக்கூடிய பகுதி முன்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சு மோட்டரோட அடிப்பகுதியில கம்பி மாதிரி நீண்டுட்டு இருக்கு, அது ஸ்டாண்ட்ல மாட்டிடலாம். மாட்டுறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம். அடுத்ததா புது ஸ்டாண்ட்ல இருக்கிற இந்த பகுதியை இதுல மாட்டணும். இப்ப இதே மாதிரி பழசொன்னு மோட்டர்ல இருக்கு, அதை கலட்டிட்டு மாட்டிடலாம். அடுத்ததா இதோட அடிப்பகுதியை இதுல மாட்டிடலாம். மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை இதோட விட்டு வெளியே எடுத்துடலாம். இனி இதுக்கு மேல வச்சு அழுத்தினாலே போதும், ஈஸியா லாக் ஆயிரும். அடுத்ததா இதுல உள்ள கவரை மாட்டுறதுக்கு முன்னாடி பழைய காத்தாடியோட ஒரு பகுதி இதுல மாட்டிட்டு இருக்கு. இதை எதையாவது வச்சு அடிச்சு எடுத்தோம்னா சாஃப்ட் வளைய வாய்ப்பு இருக்கு. அதனால கத்தியை சூடு பண்ணி இதை அறுத்து எடுத்துடலாம். அடுத்ததா முன்பகுதியில் உள்ள கவரை மாட்டி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். அடுத்ததா மோட்டரோட பின்பகுதியில் இந்த கவரை மாட்டணும். இதுக்கு பாத்தீங்கன்னா சைட்ல காடி கொடுத்துருக்கு, அதனால மாட்டி அழுத்தினாலே லாக் ஆயிரும். அடுத்ததா அந்த வளையோட பின்பகுதியை மோட்டரோட முன்பகுதியில மாட்டிடலாம். மாட்டினது வெளியே வராம இருக்க இதை மாட்டி டைட் பண்ணிடலாம். அடுத்ததா காற்றாடியோட பின்பகுதியில சைட்ல 2 பள்ளம் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த பள்ளத்துல இந்த சாஃப்ட்ல நீண்டுட்டு இருக்க அந்த சின்ன கம்பி இருக்கிற மாதிரி மாட்டணும். அடுத்ததா இதுல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை டைட் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த லாக்கையும் இதுல மாட்டிடலாம். இதை டைட் பண்ணும்போது வலது பக்கமா இதை திருக்க கூடாது, இடது பக்கமா தான் திருக்கணும். கடைசியா முன்பக்கம் உள்ள வளையும் இதுல மாட்டிடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுல இருந்த பிளாஸ்டிக் இத்து போய் உடஞ்சிருந்ததுனால சின்ன பிள்ளைல இதுல கை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி ஸ்க்ரூ போட்டு மாட்டிட்டோம். இனி இதை ஆன் பண்ணி எப்படி ஓடுதுன்னு பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா புது ஃபேன் எந்த அளவு ஸ்பீடா ஓடுமோ அந்த அளவு ஸ்பீடா ஓடுது. அதுவும் ஸ்விட்சை போட்டு சில வினாடிலேயே ஃபுல் ஸ்பீட்ல ஓடுது. சிலர் நினைக்கலாம் இதுல புது மோட்டர் மாட்டி ஸ்பீடா ஃபேனை சுத்த வைக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அதனால இப்போ முன்னாடி உள்ள வளையும் கலட்டியாச்சு, பின்னாடி உள்ள கவரையும் கலட்டியாச்சு. இப்போ இந்த மோட்டரை பாருங்க, அதே குப்பையில கடந்த பழைய மோட்டர் தான். இப்போ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்றேன், ஃபேன் ஓடுறதையும் பாருங்க, அதே நேரத்துல குப்பையில இருந்து எடுத்த மோட்டரையும் பாருங்க. இனி இந்த மாதிரி டேபிள் ஃபேன் இரும்பு கடையில பாத்தீங்கன்னா நீங்களே அவங்க கிட்ட இருந்து வாங்கி பழுது பார்த்து பயன்பெறலாம்.